மத்தியானம் என்ன கூட்டு? மாமா இன்னைக்கு பொடலங்காய் கூட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன் மாமா. புடலங்காய் கூட்டு. இப்போ புடலங்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். புடலங்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுகு, மஞ்சத்தூள், நெய் தாளிக்கிறதுக்கு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, வரமிளகாய், பயத்தம்பருப்பு 1 கப்பு, 3/4 கப்பு தான் எடுத்துருக்கேன், ஒரு புடலங்காய், தேங்காய், பச்சை மிளகா வந்து பயத்தம்பருப்பு வேக வைக்கும்போதே போட்டுறணும். அதுக்காக 2 பச்சை மிளகா. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் நான் பச்சை மிளகா இதை பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ புடலங்காய் கூட்டுக்கு வந்து நம்ம பயத்தம்பருப்பு ஊற வச்சிருந்தோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் நெய். நான் கொஞ்சம் நேரம் நெய் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நெய் எதுக்குன்னா நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நெய்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அதுக்கு எகென்ஸ்டாக நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நெய்யால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அதனால் மோஸ்ட்லி நெய்யை யூஸ் பண்ணிடுவேன் இந்த பருப்பை வேக வைக்கும் போதெல்லாம். கூட்டுக்கு வந்து புடலங்காவை இந்தமாரி சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ கூட்டுக்கு வந்து பயத்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த நறுக்கி வச்ச புடலங்காவை அதில் போட்டுடலாம். நீங்கள் பயத்தம்பருப்பு குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு பருப்பு இது, நம்ம வயலில் இருந்தது. அதனால் நாங்கள் எப்படி வச்சாலும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நாங்கள் இப்படியே வச்சு பழகிட்டோம். நீங்கள் வேணாலும் குக்கரில் வச்சுக்கலாம். புடலங்காய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ புடலங்காய் வந்து வெந்துருச்சு. புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம தேங்காய் பூவை இதில் போடணும். போட்டுட்டு இப்போ தேங்காய் பூ வந்து போட்டுட்டேன் கூட்டில். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம பாத்திரம் மாற்றிட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு, பருப்பு வந்துருச்சு, அவ்வளோதான். இது நல்லா கொதிக்குது, நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் வந்து அவங்கவுங்க தேவையான அளவு போட்டுக்காங்க. நாங்கள் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இதாக தான் தேங்காய் போட்டிருக்கேன். நான் அடுத்து வந்து நம்ம இறக்கி வச்சு தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். இப்போ கூட்டுக்கு தாளிச்சிடுவோம். நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, போட்டிருக்கேன். கொஞ்சம் செவந்தோன்னே 2 வரமிளகா, 2 கருவேப்பிலை. உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆக்கிட்டு நம்ம கூட்டில் கொட்டிடணும். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு.